அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வாக்கு திருட்டு தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் விஸ்வரூபம் எடுத்து வரக்கூடிய சூழலில் அடுத்ததாக குஜராத்திலும் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சரிதா, வணக்கம். இந்த வாக்கு திருட்டு விவகாரம் என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் குஜராத்திலும் இந்த குற்றச்சாட்டுகள் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் சி.ஆர். பாட்டீலினுடைய தொகுதியில 30,000 போலி வாக்காளர்கள் இருப்பதாக குஜராத் காங்கிரஸ் சார்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக குஜராத் மாநிலம் முழுவதும் கணக்கெடுத்தால் 62 லட்சம் பேர் வரை போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் ஒரு தோராய கணக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். கட்சியினுடைய தலைவர் அமித் சாவ்தா தனது குழுவின் மூலமாக மேற்கொண்ட அந்த ஆய்விலே நவ்சாரி என்ற அந்த தொகுதியில் மட்டும் 30,000 போலி வாக்காளர்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதையே ஒரு தொகுதியில் மட்டும் 30,000 பேர் என்றால் குஜராத்தில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளிலும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது இந்த எண்ணிக்கை 62 லட்சத்தை தொட வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பாஜகவினுடைய மாநில தலைவராகவும் மத்திய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய சி.ஆர். பாட்டீலினுடைய தொகுதியிலே தான் இது போன்ற ஆய்வை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் இது போன்று பல தொகுதிகளிலே போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் இதுதான் ஜனநாயகமா, இப்படித்தான் பாஜக வெற்றி பெறுகிறதா என்ற ரீதியிலே காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கின்றது. ஏற்கனவே ராகுல் காந்தி கர்நாடக மாநிலத்தில் இது போன்று போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் ஒரே இடத்தில் 50க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்கியிருப்பதாகவும் பலருடைய அந்த வீட்டு கதவு எண் 0 என இருப்பதாகவும் பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். இது அந்த ஒரு தொகுதியில் மட்டுமில்லாமல் கர்நாடகா மாநிலத்தில் பல பகுதிகளிலும் இது போன்று இருப்பதாகவும் அதே போல கர்நாடகா மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் இது போன்று போலி வாக்காளர்கள், போலி முகவரிகள், போலியான நபர்கள், போலி புகைப்படங்கள், போலி பெயர்கள் என்று பலவிதமான விஷயங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரத்தை காங்கிரஸ் கட்சியினர் ஒவ்வொரு மாநிலத்திலும் கையில் எடுத்து அவர்கள் மாநிலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா, அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை வெளியில் எடுத்து உண்மையிலே அவர்கள் இருக்கிறார்களா அல்லது போலியான முகவரிகள், போலியான அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை சோதித்து வருகின்றார்கள். அவ்வாறு சோதிக்கக்கூடிய நிலையில தான் குஜராத்தில் தற்போது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை வாக்கு, போலி முகவரி, அது போன்ற பல விஷயங்கள் இருப்பதாகவும் எனவே இது தொடர்பான விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். குஜராத்தை பொறுத்தவரையிலே 5 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் பல இடங்களில் வாக்கு திருட்டு நடைபெறுவதாகவும் மத்திய அமைச்சருடைய தொகுதியான அந்த சி.ஆர். பாட்டீல் அவருடைய தொகுதியிலும் இது போன்ற விஷயங்கள் இருப்பதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. அது போன்ற வாக்கு திருட்டுகள் நடைபெறவில்லை. ஒரு சில இடங்களில் இந்த டைப்பிங் எரர் போன்ற விஷயங்கள் தான் இருக்கலாமே தவிர மற்ற விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பாஜகவை பொறுத்தவரையிலே அது போன்ற தவறான விஷயங்களில் தாங்கள் ஈடுபடவில்லை என்றும் காங்கிரசார் வெற்றி பெற்ற இடங்களில் அவ்வாறு செய்திருக்கலாம் என்றும் அவர்கள் பதில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். எனவே தற்போது குஜராத்தில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகார் என்பது, இந்த ஆதாரங்கள் என்பது வலுப்பெறுமா, தொடர்ந்து அங்கு விசாரணை நடத்தப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.